கொஞ்சம் பொறுத்து போகலாம்னே சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. ஆமாம், செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இல்லை, இங்கே திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த பதவியிலேருந்து நீக்கலாம் வேண்டாம். ஆமாம், அதனால நான் கட்சியிலேருந்து நீக்காம வரேன்னு அவர் சொல்லியிருப்பார். ஓ புரியுங்களா? அதனால நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அதனால சரிங்க நம்ம வந்து பதவியை மட்டும் மாற்றி விட்ருவோங்க, கட்சியில் இருக்கட்டுங்க, அண்ணன் இருக்கட்டும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான். திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பேசி வச்சு தான் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நம்முடைய யூகம் தான். அவர் பேசி வச்சு அவங்கெல்லாம் ஏன் பேசலை, அதை யோசிக்கணும்ல. திரு செங்கோட்டையன் அவர்களோடு எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லார்ட்டையும் பேசி தான் திரு செங்கோட்டையன் இந்த ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்காருன்னு அவங்க ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல? 6 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு நினைவு இருக்குமான்னு தெரியல, நம்ம வந்து தருண் கோகோய் அவர்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய ரோஸ்டர் போடுற முறை பற்றி மூத்த நீதிபதிகள் 5 பேரும் கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய 4 பேருமே சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அது வந்து வரலாற்றில் இல்லாத ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. இந்த ரோஸ்டர் எப்படி போடப்படுது அப்படிங்கிற பற்றின ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அப்போ 4 பேரும் சேர்ந்து வைக்கும்போது எல்லாருமே அமைதியாக மொத்த கொலிஜியமே நிற்குது, அதர் தேன் த சிஜேஐ. அதை மாதிரி இந்த 6 பேர் போய் பேசுனாங்க, 6 பேருமே சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல.